ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஹாபீஸ். உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் அபி. இன்னைக்கு உங்களுக்காக ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு பெரிய கம்ப்யூட்டர் நிறுவனத்துக்கு ஒருத்தர் தரை துடைக்கிற வேலையை கேட்டு போகிறாரு. அங்கே இருக்கிறவங்க தரையை துடைக்க சொல்கிறாங்க. அவரும் நல்லாவே துடைச்சி காட்டுறாரு. சரி, உங்கள் இமெயில் ஐடியை இப்போ கொடுத்துட்டு போங்க, தகவலை நாங்கள் அதில் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த நபர், ஐயோ என்கிட்ட அதெல்லாம் இல்லையே, எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க, என்னது இவ்வளோ பெரிய கம்ப்யூட்டர் நிறுவனத்துக்கு வேலை கேட்டு வந்திருக்கீங்க, ஒரு இமெயில் ஐடி கூட உங்ககிட்ட இல்லையா, ச்சே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இங்கே வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அந்த நபர்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்தது. அந்த பணத்தை வச்சு பக்கத்தில் இருக்க மார்க்கெட்டுக்கு போய் நிறைய வெங்காயம் வாங்குறாரு. வெங்காயத்தை விற்க ஆரம்பிக்கிறாரு. எல்லா வெங்காயமுமே வித்துருச்சு. நல்லாவே லாபம் கிடைச்சது. அந்த லாபத்தில் திரும்பவும் போய் வெங்காயம் வாங்குறாரு, திரும்பவும் விற்கிறாரு. அப்படியே ஒரு நாள் அவர் பெரிய வெங்காய வியாபாரி ஆகிட்டாரு. இந்த சூழ்நிலையில அவருக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் தேவைப்படுது. பேங்க் ஆஃபீஸரை போய் மீட் பண்றாரு. பேங்க் ஆஃபீஸர் அந்த வியாபாரி கிட்ட, ஐயா உங்க இமெயில் ஐடி என்னன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த வியாபாரி, என்கிட்ட அப்படி எதுவும் இல்லப்பா, எனக்கு அது தெரியாது அப்படின்னு சொல்றாரு. ஐயா என்ன சொல்றீங்க, இந்த காலத்துல இமெயில் ஐடி, இன்டர்நெட் இதெல்லாம் தெரியாதா? இதெல்லாம் தெரியாமலே நீங்க இவ்வளோ பெரிய ஆள் ஆயிருக்கீங்க, இது மட்டும் தெரிஞ்சிருந்தா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த வியாபாரி சொல்றாரு, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் ஒரு பெரிய கம்ப்யூட்டர் நிறுவனத்துல தரையை தான்ப்பா தொடச்சிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு. இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, வாய்ப்புகள் தட்டி போகுதேன்னு சொல்லி கவலைப்படாம தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்கான மிகப்பெரிய வெற்றி கண்டிப்பா காத்திருக்கும். இந்த தன்னம்பிக்கை கதையை இவ்வளோ நேரம் பொறுமையா கேட்ட உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.